ஹாய், இந்த பொட்டேட்டோ சீஸி மோமோஸை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க இன்றைக்கி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாயில்டு பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, சால்ட்டு, உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ். இது வந்து ஒரு 5-6 மிளகாய் மிக்சியில் பிடிச்சி வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி சீஸ் இருக்கு இல்லைங்களா, மொசரல்லா சீஸ் கிரேட்டடு துருவி விற்பாங்க இல்லைங்களா, அந்த சீஸ் அது ஒரு 100 கிராம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணணும். பொட்டேட்டோ, ஆனியன், சில்லி ஃப்ளேக்ஸ், இந்த சீஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பக்கத்தில் வச்சிடலாம். இப்போ நம்ம மோமோஸ்க்கு மாவு ரெடி பண்ணலாம். ஒரு பவுலில் ஒரு 100 கிராம்ஸ் ரவா எடுத்துக்கோங்க. இதில் வந்து 40 to 15 மோமோஸ் வரும். அதுக்கு தேவையான சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக தெளித்து நம்ம பிசையணும். ஒரே டைமில் நிறைய தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பிசைங்க. நல்லா அழுத்தி பிசையும் போது நமக்கு கோதுமை மாவு சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நல்லா வந்துடும். நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம பிசையணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டோம். ஒரு 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு மறுபடியும் இந்த மாவை நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தி நல்லா பிசைஞ்சு பக்கத்தில் வச்சுருங்க. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் பக்கத்தில் வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்க்கணும். இது கொஞ்சம் ஒட்டுச்சுன்னா நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஒட்டுச்சுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக ஆயிலில் தொட்டுக்கிட்டேன். அந்த பூரிக்கட்டையில் ஆயிலில் அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சதும் நல்லா வந்துருச்சு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த நல்லா பெருசாக பரத்திட்டு ரவுண்டாக ஒரு சின்ன கிண்ணம் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுமே அந்த ரவுண்டை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணணும் மெல்லிசாக வர்றதுக்கு. அதுக்கப்புறம் அந்த மாவில் ஒரு ஸ்பூன் இந்த சீஸ் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு மோமோஸ்க்கு மடிக்கிற மாதிரி கொஞ்சமாக அப்படி ப்ரெஸ் பண்ணி அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரியே நம்ம இருக்கிற மாவு எல்லாமே பண்ணிக்கலாம். நல்லா பெருசாக பரத்திட்டோன்னா ஒரே இதில் 3 கூட வருது. இந்த கட் பண்ணி எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த ரவுண்டை இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டால் மெல்லிசாக வந்துடும். நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டஃபிங் வச்சோன்னா உங்களுக்கு அது ஈஸியாகவும் இருக்கும். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி மெல்லிசாகவும் ஆகிடும். இதை நம்ம ஸ்டீம் பண்ணி வைக்கும் பொழுது நல்லா மெல்லிசாக இருக்கும். அடிஷ்னலாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோன்னா. ஸோ இந்த மாதிரி எல்லா மாவும் இது பண்ணிவிட்டு
தண்ணி கொஞ்சம் கொதித்ததும் இந்த மோமோஸ்லாம் ஸ்டீமரில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். ஸோ மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை பீஸா சாஸோ இல்லை டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த சம்மர் வெக்கேஷனில் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. உங்களை எல்லோரும் ரொம்ப பாராட்டுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.